லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன: தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் ஆலயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. ஏதாவது பார்க்கின்றீரா? பெத்சாயிதாவில் பார்வையற்றவரிடம் ஏதாவது பார்க்கின்றீரா என்று கேட்டார் இயேசு. அதற்கு பார்வையற்றிருந்தவரோ, மனிதரை பார்க்கின்றேன், அவர்கள் மரங்களைப் போல் தோன்றுகின்றார்கள், ஆனால் நடக்கின்றார்கள் என பதிலளித்தார். பெத்சாயிதா என்ற இடப்பெயரின் பொருள் மீன் பிடிப்பவரின் வீடு என்பதாகும். இதுவே பேதுரு, அந்திரேயா, பிலிப்புவின் சொந்த ஊர். இயேசு சொல்லில் வல்லவர் என்பதை விட செயலில் சிறந்தவர் என்பதற்கு பெத்சாயிதா நிகழ்வு ஓர் எடுத்துக்காட்டு. இன்றைய சமூகத்தை பெரிதும் பாதித்துள்ள ஒரு பெரும் நோய் பாராமுகம். எல்லா அநியாயங்களையும் அகல திறந்து பார்த்துவிட்டு ஏதும் தெரியாதது போல் நடக்கும் சமூகம் உயிரற்றது. தீமைகளை பார்த்து பழகிவிட்டால் தீமை கூட நன்மையாகத் தோன்றும். இறைவா, உம்மைப் போல நேய உணர்வுகளை செயலாக்கி வாழ வரம் தாரும். அன்னை ஓர் ஆலயம். இத்தாலியின் லொரேத்தோ திருத்தலம். இயேசுவின் தாய் புனித கன்னிமரியா பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அந்த இறையன்னை உலகில் எங்கெல்லாம் காட்சி கொடுத்தாரோ, அற்புதங்கள் செய்தாரோ, அங்கெல்லாம் அந்தந்த இடங்களின் பெயராலே அவர் அழைக்கப்படுகிறார். வேளாங்கண்ணி மாதா, வாடிப்பட்டி மாதா, லூர்து மாதா, பாத்திமா மாதா, சலேத் மாதா, லொரேத் மாதா என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இந்தியாவுக்கு, ஏன் ஆசிய நாடுகளுக்கு ஒரு வேளாங்கண்ணி போன்று இத்தாலிக்கு ஒரு லொரேத்தோ என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். வேளாங்கண்ணியில் கோவில் கொண்டிருக்கும் கடலலை தாலாட்டும் ஆரோக்கிய அன்னை திருத்தலத்துக்கு இனம், மதம், மொழி, நாடு என்ற பாகுபாடின்றி ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் செல்வது போன்று இத்தாலியில் குடிகொண்டிருக்கும் லொரேத்தோ அன்னைமரி திருத்தலத்துக்கும் இனம், மதம், மொழி, நாடு என்ற பாகுபாடின்றி ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செல்கின்றனர். ஆண்டுதோறும் ஏறக்குறைய 40 லட்சம் திருப்பயணிகள் லொரேத்தோ அன்னைமரி திருத்தலம் செல்கின்றனர் என்று ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது. தாயை நாடி பிள்ளைகள் செல்வது இயல்பு. லொரேத்தோ அன்னைமரி திருத்தலத்துக்கு ஒரு முக்கிய சிறப்பு உள்ளதாக பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வருகிறது. இத்தாலியின் மத்திய பகுதியில் உள்ள மார்க்கே மாநிலத்தின் முசானோ ஆற்றின் வலது கரையில் அட்ரியாட்டிக் கடலுக்கு ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள சிறிய நகரம் லொரேத்தோ. 11,000 மக்கள் வாழும் இந்நகரம் ரோமுக்கு வடகிழக்கில் ஏறக்குறைய 175 மைல்கள் தூரத்தில் உள்ளது. இந்நகரம் உலகம் முழுவதும் புகழ்பெற்று விளங்குவதற்கு ஒரு காரணம் அங்கு அமைந்துள்ள அன்னை மரியா திருத்தலமே. அதிலும் இத்திருத்தலத்திற்கு மத்தியில் அமைந்துள்ள ஒரு சிற்றாலயம்தான் இப்புகழுக்கு காரணம். இதனை ஆலயம் என்று சொல்வதை விட வீடு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் எருசலேமுக்கு அருகிலுள்ள நாசரேத்தின் புனித வீடுதான் இந்த சிற்றாலயம் என்று நம்பப்படுகின்றது. இந்த வீட்டில்தான் புனித கன்னிமரியாவுக்கு இயேசு பிறப்பு குறித்த மங்களச் செய்தியை வானதூதர் கபிரியேல் சொன்னார். நாசரேத்தில் திருக்குடும்பம் வாழ்ந்த இந்த எளிமையான வீடு செங்கற்களால் ஆனது. இந்த வீடுதான் இத்தாலியின் லொரேத்தோ நகரில் உள்ள அழகான பெரிய பசிலிக்காவுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. இயேசுவின் இவ்வுலக வாழ்வுக்கு பின்னர் 3 நூற்றாண்டுகள் கடந்து புதிதாக கிறிஸ்தவத்தை தழுவிய ரோமை பேரரசர் கான்ஸ்டன்டைன் இந்த எளிமையான வீட்டை நடுவில் வைத்து லொரேத்தோ அன்னைமரி திருத்தலத்தை கட்டினார் என்பது வரலாறு. 1921ஆம் ஆண்டில் இந்த புனித வீட்டில் தீப்பற்றியதால் முதலில் வைக்கப்பட்ட அன்னை மரியா திருவுருவம் அழிக்கப்பட்டுவிட்டது. இப்போது இங்கு வைக்கப்பட்டுள்ள சிறிய கருப்பு நிற அன்னை மரியா திருவுருவம் லெபனோன் நாட்டு கேதார் மரத்தால் செய்யப்பட்டது. விலையுயர்ந்த ஆபரணங்களாலும் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. லொரேத்தோவில் உள்ள இந்த நாசரேத் புனித வீடு குறித்து கத்தோலிக்க மரபில் ஒரு புதுமை சொல்லப்படுகின்றது. இந்த வீடு நாசரேத்தில் சிலுவை போர் காலத்தில் அழிக்கப்படும் ஆபத்தை எதிர்நோக்கியது.
எனவே 1291 ஆண்டில் வானதூதர்கள் இதனை தற்போதைய குரோவேஷிய நாட்டில் புதுமையாக கொண்டு வந்து வைத்தனர். ஏனெனில் அச்சமயத்தில் நாசரேத்தில் இவ்வீடு இருந்த இடம் திடீரென காலியாக இருந்தது. அதே சமயம் அவ்வீடு குரோவேஷியாவில் காணப்பட்டது. பின்னர் அல்பேனிய முஸ்லிம்களின் ஆக்கிரமிப்பினால் இவ்வீடு மீண்டும் தூதர்களால் 1294 ஆண்டு டிசம்பர் 10 இத்தாலியின் ரெக்காந்திக்கு எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிறிது காலம் கடந்து தற்போது இந்த வீடு அமைந்திருக்கும் லொரேத்தோவுக்கு எடுத்து வரப்பட்டது. இந்த புனித வீட்டை பல திருத்தந்தையர்கள், புனிதர்கள் உட்பட பலரும் வணங்கி வந்துள்ளனர். பல புதுமைகளும் இடம்பெற்று வருகின்றன. இந்த வீடு நாசரேத்தில் காணப்பட்ட வீட்டை போன்ற பொருள்களை கொண்டிருப்பதாக அறிவியலாளர்கள் உறுதி செய்துள்ளனர். இந்த புனித வீடு குறித்து மேலும் சில கூற்றுகளும் சொல்லப்படுகின்றன. புனித பூமியிலிருந்து கிறிஸ்தவ சிலுவைப் போர் வீரர்கள் முழுவதுமாக வெளியேற்றப்படுவதற்கு சிறிது காலத்திற்கு முன்னதாக நாசரேத் புனித வீட்டை ஆஞ்சலோஸ் என்ற அரச குடும்பம் லொரேத்தோவுக்கு எடுத்து வந்ததாகவும் ஒரு மரபு உள்ளது. நாம் ஏற்கனவே சொன்னது போல வானதூதர்கள் இந்த புனித வீட்டின் கற்களை இங்கு கொண்டு வந்தார்கள் என்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இயேசு, மரியா, வளன் இறந்த பிறகு இவர்கள் வாழ்ந்த வீட்டை திருத்தூதர்கள் ஆலயமாக மாற்றினார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. லொரேத்தோ புனித வீட்டைச் சுற்றி கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான பசிலிக்கா 1469 ஆண்டில் கட்டப்பட்டது. புனித திருத்தந்தை 23 யோவான் 2 வத்திக்கான் பொது சங்கத்தை ஆரம்பிக்கும் முன்னர் இந்த லொரேத்தோ அன்னை மரியா திருத்தலத்துக்கு திருப்பயணம் மேற்கொண்டார். இந்த நிகழ்வின் 50ஆம் ஆண்டு மற்றும் திரு அவையில் தொடங்கியுள்ள நம்பிக்கை ஆண்டையொட்டி 2012 ஆண்டு அக்டோபர் 4 திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் லொரேத்தோ அன்னை மரியா திருத்தலத்துக்கு திருப்பயணம் மேற்கொண்டு திரு அவையை அன்னை மரியாவிடம் அர்ப்பணித்தார். இந்த நம்பிக்கை ஆண்டில் விசுவாசத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் இருக்கும் அன்னை மரியாவின் வாழ்வை நாமும் பின்பற்றுவோம். அன்னை ஓர் ஆலயம். சிரக்கூசா அன்னை மரியா, சிசிலி, இத்தாலி. அன்னை மேரி பாதையிலே என்றும் நலன்களே. தென் இத்தாலியில் உள்ள சிசிலி தீவின் தென்கிழக்கே அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க நகரம் சிரக்கூசா. 2700 ஆண்டுகள் பழமையுடைய இந்நகர் பழங்கால கிரேக்க வரலாறுக்கும் நாடக அரங்குகளுக்கும் கட்டட கலைக்கும் பெயர் போனது. தொன்மை கால கணித நிபுணரும் பொறியியலாளருமான அர்க்கிமெதிஸ் பிறந்த நகரமும் இதுதான். சிரக்கூசா நகரம் பழங்கால கிரேக்க, கொரிந்து மற்றும் தெனேயா நகரங்களின் மக்களால் உருவாக்கப்பட்டது. இந்நகரில் அன்னை மரியா காட்சி கொடுக்கவில்லை, ஆனால் தனது கண்ணீரை அந்நகர் மக்களுக்கு அனுப்பினார். 1953 ஆண்டு மார்ச் 21 அந்தோனினாவும் ஆஞ்சலா அனுசோவும் திருமணம் செய்து கொண்டனர். அதன் பின்னர் இவர்கள் இருவரும் சிறிது காலத்திற்கு சிரக்கூசாவில் உள்ள ஆஞ்சலோ அனுசோவின் தாய் மற்றும் அவரது சகோதரன் வாழச் சென்றனர். இவர்கள் மிகவும் ஏழைகள். இவர்களுக்கு திருமண பரிசாக அன்னை மரியின் மாசற்ற திரு இருதய திருவுருவப் படம் ஒன்று கொடுக்கப்பட்டது. டஸ்கனி மாநிலத்தில் பலகையில் சாந்தால் செய்யப்பட்ட படம் இது. இந்த படத்தை இத்தம்பதியர் தங்களது கட்டிலுக்கு மேலே மாட்டி வைத்தனர். அந்தோனினா கர்ப்பம் தரித்தார். அதோடு அடிக்கடி வலிப்பு நோயால் துன்புற்றார். இந்நோய் கண் பார்வையையும் சிறிது நேரத்துக்கு இழக்கச் செய்துவிடும். இந்நோய் கர்ப்பத்தோடு தொடர்புடையது. எனவே இவர் படுக்கையிலே இருக்க வேண்டுமென மருத்துவர் சொன்னார். அந்தோனினாவுக்கு ஜெபம் ஒன்றே ஆறுதல் அளித்தது. அவரது கணவர் ஆஞ்சலோ இதை கிண்டல் செய்தார். 1953 ஆண்டு ஆகஸ்ட் 29 இந்த வலிப்பு நோய் கடுமையானது. வழக்கத்துக்கு மாறாக நீண்ட நேரம் நீடித்தது. அப்போது அந்தோனினாவோடு இருந்தவர்கள் மருத்துவரையும் அவரது கணவரையும் அழைத்து வர விரும்பினர். திடீரென அந்தோனினா அமைதியானார். கண் பார்வை இழந்து துன்புற்றார். ஆனால் அன்று 8:30 மணி அளவில் அவருக்கு மீண்டும் பார்வை திரும்பியது. இந்த அனுபவத்தை அந்தோனினாவே விளக்குகிறார். நான் எனது கண்களை திறந்து எனது படுக்கைக்கு மேலே மாட்டப்பட்டிருந்த அன்னை மரியா படத்தையே விரித்துப் பார்த்தேன். இந்த உருவப்படம் கண்ணீர் வடித்தது. எனது கண்களை நம்பவே முடியவில்லை. எனது நாத்தனார் கிராசியாவையும் மாமியார் அந்தோனினா ஸ்கார்லாத்தாவையும் அழைத்து அந்த கண்ணீரை காட்டினேன். இது எனது நோயினால் ஏற்பட்ட பிரம்மை என்றுதான் முதலில் அவர்கள் இருவரும் நினைத்தார்கள். ஆனால் நான் அதை அழுத்திக் கூறியதால் அவர்கள் அப்படத்திற்கு அருகில் சென்று பார்த்தனர்.
ஆம், அப்படத்திலிருந்து அன்னை மரியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. சில கண்ணீர் துளிகள் அன்னை மரியாவின் கன்னங்கள் வழியாக வடிந்து எனது படுக்கையில் விழுந்தன. பயத்தினால் அவர்கள் அப்படத்தை வீட்டின் முன்புறத்திற்கு எடுத்துச் சென்றனர். அண்டை வீட்டாரையும் அழைத்தனர். அதை பார்த்த எல்லாருமே அன்னை மரியா கண்ணீர் வடித்ததை உறுதி செய்தனர். அன்னை மரியா கண்ணீர் வடித்தார் என்பதற்கு அந்தோனினாவின் நாத்தனாரும் மாமியாரும் சாட்சிகள். அன்னை மரியா கண்ணீர் வடித்ததை அந்தோனினா பல மணி நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அக்கண்ணீரை துடைப்பதற்கு முதலில் தனது கைக்குட்டையாலும் பின்னர் வேறு துணியாலும் அவர் முயற்சித்தார். ஆனால் அன்னை மரியா 4 நாள்களுக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 1 தேதி வரை பல தடவைகள் கண்ணீர் வடித்தார். ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் இதை பார்ப்பதற்காக சிரகுசாவுக்கு வந்தனர். அச்சமயத்தில் 3 முக்கிய அருள் பணியாளர்களும் 4 அறிவியலாளர்களும் 3 புகழ்மிக்க மனிதரும் இதை பார்வையிட்டனர். இவர்களை கொண்ட ஒரு விசாரணை குழு உருவாக்கப்பட்டது. செப்டம்பர் 1 தேதியன்று இக்கண்ணீரை அவர்கள் வேதியிய ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். இது மனித கண்ணீர் என்று ஆய்வு முடிவுகள் கூறின. இது பல மருத்துவர்களால் கையெழுத்திடப்பட்டது. இவர்கள் விவிலியத்தின் மீது கை வைத்து இது உண்மை என அறிவித்து சாட்சி சொன்னார்கள். இக்கண்ணீரில் தோய்த்த அத்துணியின் பாகங்கள் உலகின் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டது. ஸ்பெயின் உட்பட பல இடங்களில் பல புதுமைகளும் நடந்தன. இந்த உலகம் ஜெபிக்காததால் அன்னை மரியா கண்ணீர் வடித்தார். குணமடைந்த புதுமையை பெற்ற அந்த பெண்ணே அன்னை மரியா கண்ணீர் வடித்ததையும் முதலில் பார்த்தார். அந்தோனினா முழு குணமடைந்து 1953ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு மகனை பெற்றெடுத்தார். பேராயர் பரன்சீனி அக்குழந்தைக்கு திருமுழுக்கு அளித்தார். சிரக்கூசாவில் அன்னை மரியா கண்ணீர் வடித்ததை 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அங்கீகரித்தார். சிரகூசாவில் கண்ணீர் வடித்த அன்னை மரியாவின் திருவுருவப் படத்தை கொண்ட அழகிய திருத்தலம் எழுப்பப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் அங்கு செல்கின்றனர். இந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி இப்புதுமை நடந்த 70ஆம் ஆண்டு சிறப்பிக்கப்பட்டது. நாம் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஜெபம், தியானம் ஆகியவற்றை ஒதுக்காமல் தினமும் செய்வோம். கலவரங்கள் நிறைந்த இன்றைய உலகின் நிலை கண்டு அன்னை மரியா மீண்டும் கண்ணீர் வடிக்காமல் இருக்க கூசா அன்னை மரியா திருத்தலங்கள் குறித்து இன்றைய நம் ஒலிபரப்பில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திரு அவையை அன்பு கூறுங்கள், அதில் நிலைத்திருங்கள், திரு அவையாக திகழுங்கள், அதன் நல்மெய்ப்பனும் அழகான மணமகனுமாகிய இயேசுவை அன்பு கூறுங்கள். அவர் யாரையும் ஏமாற்ற மாட்டார், யாரும் தொலைந்து போக கூடாது என்று அவர் விரும்புகிறார் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 12 வெள்ளிக்கிழமை ரோமை மறைமாவட்டத்தின் அருள்பணியாளர்கள் மற்றும் திருத்தொண்டர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது அவர்களிடம் இவ்வாறு வலியுறுத்திய திருத்தந்தை, வழிதவறி செல்லும் ஆடுகளுக்காகவும் இறைவேண்டல் செய்யுங்கள், அவைகளும் வரட்டும், அடையாளம் காணட்டும், அன்பு கூறட்டும், இதனால் ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும் என்றும் எடுத்துக்காட்டினார். ரோமையில் உள்ள அருள்பணியாளர்கள் மற்றும் திருத்தொண்டர்களின் அன்றாட பணிகள், தாராள மனப்பான்மை மற்றும் அமைதிக்கான தியாகங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை அவர்களில் பலர் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்துள்ளதை சுட்டிக்காட்டி அவர்களின் தனித்துவமான உலகளாவிய தன்மையையும் எடுத்துக்காட்டினார். ஜூன் 11 இப்புதனன்று பிற்பகல் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டு பிரதமர் திரு பேதுரோ சான்சஸ் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். இந்த தொலைபேசி உரையாடலின் போது தனது திருத்தந்தை தலைமை பணியின் தொடக்கத்தை குறிக்கும் திருப்பலியில் பங்கேற்க மன்னர் பெலிப்பே மற்றும் அரசி லெடிசியா ரோமை வந்ததற்கு திருத்தந்தை நன்றி தெரிவித்துக் கொண்டதாக திருப்பீட செய்தி தொடர்பகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடம்பெயர்வு நெருக்கடி மற்றும் இடம்பெற்று வரும் மோதல்களை தீர்க்க உறவு பாலங்களை கட்ட வேண்டியதன் அவசியம் மற்றும் அதன் மாண்பை பாதுகாத்தல் உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் தேவைப்படும் முக்கியமான தலைப்புகள் குறித்து இருவரும் விவாதித்தனர் என்றும் அதன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியாவின் மணிப்பூரில் உள்ள மெய்தியின மக்களின் ஆயுதமேந்திய குழு மக்களுக்கு ஏற்பட்டு வரும் சிரமங்களை கருத்தில் கொண்டு ஜூன் 10 செவ்வாயன்று 10 நாள் முழு அடைப்பை கைவிட்டதாக கூறியது என்றும், ஆனால் கைது செய்யப்பட்ட தங்கள் தலைவரை விடுவிக்க கோரி தொடர்ந்து போராடுகிறது என்றும் தெரிவித்துள்ளது யூகான் செய்தி நிறுவனம்.
அரம்பாய் தெங்கோல் என்ற ஆயுத குழு ஜூன் 7 சனிக்கிழமையன்று அதன் தலைவர் கனன் சிங்கை கூட்டாட்சி புலனாய்வு நிறுவனம் ஒன்று கைது செய்ததைத் தொடர்ந்து முழு அடைப்பை அறிவித்தது என்றும் அம்மாநிலத்தில் 2 ஆண்டுகளாக நீடித்த இன வன்முறை தொடர்பான குற்றங்களுக்காக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது என்றும் அச்செய்தி நிறுவனம் உரைக்கின்றது. இந்த கைதால் மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் வன்முறை வெடித்தது என்றும் இதனால் அதிகாரிகள் தடை உத்தரவுகளை விதிக்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டது என்றும் அச்செய்தி குறிப்பு மேலும் தெரிவிக்கின்றது. பாலஸ்தீனிய மேற்கு கரையில் உள்ள பெத்லஹேமில் வாழும் மக்களின் வேலையின்மை 31 விழுக்காடு உயர்ந்துள்ளதாகவும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எருசலேமில் உள்ள பாப்பிரை பணியகத்தின் மாநில இயக்குநர் திரு ஜோசப் ஹாஸ்போன் அவர்கள் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் காசாவில் இடம்பெற்று வரும் நிகழ்வுகளில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் பாலஸ்தீனிய மேற்கு கரையில் உள்ள பெத்லஹேம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளின் நிலை தொடர்ந்து மோசமாகி வருவதுடன் அந்நகரம் நாளொன்றிற்கு ஏறக்குறைய $2.5 மில்லியன் மதிப்பிலான சுற்றுலா வருமானத்தை இழந்து வருகிறது என்றும் ஹாஸ்பவுன் கூறியுள்ளார். அங்கு இடம்பெற்று வரும் போர் காரணமாக பெத்லஹேமின் பல கடைகள், உணவகங்கள் மற்றும் கலாச்சார நிறுவனங்கள் மூடப்பட்டு பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் வேலைவாய்ப்பை தேடி பெத்லஹேமின் அதிகமான குடும்பங்கள் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் அவர். பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாகவும் ஊழல் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட பிலிப்பீன்ஸின் துணை அரசு தலைவர் சாரா டுடர்டே மீதான பதவி நீக்கத்தை தாமதப்படுத்தியதற்காக தேசிய நாடாளுமன்றத்தை விமர்சிக்க அதன் கத்தோலிக்க தல திருஅவை தலைவர்கள் ஆர்வலர்களுடன் இணைந்துள்ளனர் என்று கூறியுள்ளது யூகான் செய்தி நிறுவனம். குற்றச்சாட்டு விசாரணை செயல்முறை தொடர்வது கட்டாயமாகும் என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான மக்களின் விருப்பத்தை மீறக்கூடாது என்றும் ஜூன் 11 இப்புதனன்று ஒரே நம்பிக்கை, ஒரே நாடு, ஒரே குரல் என்ற பல்துறவு சபைகள் கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் 7 முதல் 15 வயதுடைய 3,30,000 குழந்தைகள் பல்வேறு வகையான வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது சேவ் தி சில்ட்ரன் எனப்படும் உலகளாவிய குழந்தைகள் நல அமைப்பு. இவ்வறிக்கையின்படி இந்த வயதிற்குட்பட்ட குழந்தைகளில் 6.8 விழுக்காட்டினர் வேலை செய்கின்றனர் எனவும் இது 14 முதல் 15 வயதுடையவர்களில் 20 விழுக்காடாக அதிகரித்துள்ளது எனவும் உரைக்கிறது அதன் அறிக்கை. மேலும் 27.8 விழுக்காட்டினர் ஆபத்தான அல்லது தீங்கி விளைவிக்கும் வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் இது அவர்களின் கல்வி மற்றும் நலவாழ்வை பாதிக்கிறது எனவும் அந்த அமைப்பின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.